பலுகி பெருகு என்று ரெண்டாவது நாள் நான் தொடர்ந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் அளித்த சிறந்ததை ஆதியாகமம் 1:28 மனித குலத்துக்கு அவர் அளித்த முதல் கட்டளை, முதல் வாக்குறுதியில நம்ம சுருக்கமாக பார்த்தோம். பலனடைந்து பெருகுங்கள் என்று. இயேசு கொடுத்த தாலந்துகளின் உவமை மத்தேயு 25 இருக்குது. 14லிருந்து 30வது வசனம். நாம் ஆழமாக தியானித்தால் அதிலிருந்து நம் வாழ்விலே தேவன் தம் சிறந்ததை எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று அந்த உவமையிலிருந்து இயேசு நமக்கு கற்பிக்கும் ஒரு அத்தியாவசிய உண்மையை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். 3 வேலைக்காரர்களில் 2 தங்களுடைய எஜமான் தங்கள் ஒப்படைத்ததை இரட்டிப்பாக்கினார்கள், அதாவது பெருக்கினார்கள். அவர்களை பார்த்து மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இந்த 2 ஊழியர்களை பற்றிய இந்த ஓமையில் குறிப்பிட்டுள்ள ஒரே விஷயம் என்னவென்றால், அவர்கள் 5 அல்லது 2 தாலந்துகளை பெற்றோர்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி கீழ்ப்படிந்தார்கள், எப்படி அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், எந்த சபைக்கு போனார்கள் என்ற காரியத்தெல்லாம் இயேசு சொல்லவில்லை. அவர்கள் எஜமான் கொடுத்த அந்த வளங்களை பெருக்கினார்கள். அதன் காரணமாக மட்டுமே எஜமான் அவர்களை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நேர்மையானவனே, அவனுடைய நேர்மையும் உண்மையும் என்னவென்றால் எஜமான் கொடுத்ததை அவன் பெருக்கினான். மல்டிப்ளைட், அதிக வெகுமதி அவர்களுக்கு தருகிறார். பல கிறிஸ்தவர்கள், நம்ம இங்கே இருக்கிற பல பேர், நம்மை சேர்த்து விசுவாசிகளை நான் சொல்லுகிறேன், ஒரு தலையெழுத்து என்ற ஒரு காரியத்தில் நாம் அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படித்தான் வாழ்கிறோம். நான் என் வாழ்க்கையை ஜஸ்ட் பராமரித்தால், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், அப்படியே குவைட்டாக யாரும் என்னை பார்க்காமல் கடைசி சீட்டில் உட்காந்துட்டு வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக நான் வாழ்ந்தால் நான் எப்படியோ பரலோகத்துக்கு சென்று விடுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 90% மேலே கிறிஸ்தவர்கள் அப்படிதான் வாழ்க்கை நடத்துகிறோம். ஆனால் பூமியிலே, இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துனா நேரம், திறமைகள், வளங்கள், வாய்ப்புகள், இவைகளை குறித்து நான் செயலற்று சோம்பேறித்தனமாக, கவனக்குறைவாக, ஒரு மேல் பார்வையாளர்களைப் போல இருக்கிற எல்லா விசுவாசிகளின் நியாய தீர்ப்பின் போது நாம் எல்லாருமே கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுவோம். பரலோகத்தில் நுழையும் போது திவாலாகி விடுவோம் என்று சுவிசேஷ போதனைகளிலிருந்து தெளிவாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய மீட்பை வாங்கிய இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தமாக நாம் பரலோகத்திலே நுழைந்து விடலாம். இதை தான் பவுல் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 12லிருந்து 15 வரைக்கும் சொல்கிறார். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விலகப்பெறும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். தப்புனோம் பொழைச்சோன்னு பரலோகத்தில் நுழைவாங்க. நாம் அவருடைய சிறந்ததை விரும்பினால் நம்முடைய வாழ்க்கைக்கான அவருடைய நோக்கத்தை, அவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு தேவையான அனைத்தையும் திரியேக தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். நம்முடைய பிதாவாகிய தேவன், ரோமர் 8:32 இப்படி சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து 2 கொரிந்தியர் 5 வாசிக்கிறோம், 17-18. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது 1 யோவான் 2:20, ஆனால் நீங்களோ பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், மேலும் நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். எனவே தேவன் நம் வாழ்க்கைக்கு மிக சிறந்ததை செய்தார். வேறு சாதாரண வழியிலே வாழ்வது உண்மையிலேயே நமக்கு அது ஒரு தேர்வல்ல, சாய்ஸ் கிடையாது. ஏசாவை போல நான் அலட்சியமாய் இந்த உலகத்தில் இருந்தால், நான் நிறைவாய் நித்திய வாழ்க்கையில பரலோகத்தில் வாழ்கிற காரியத்தை இங்கேயே நான் பணைய வைத்துட்டேன். எப்படி ஏசா கூழுக்காக வித்தானோ அது போல பணைய வச்சுட்டேன் இங்கே இந்த உலகத்துல. என் குடும்பத்திற்கு உணவு, உடை, வீட்டின் தேவைகளுக்காக நான் ஓடி அலைவது, வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ரிட்டையர் ஆன பிறகுள்ள வருஷங்களுக்காக சேமித்து வைப்பது, ஒரு நல்ல வீட்டை கட்டுவது, இப்படி போன்ற என்னுடைய எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நான் இந்த காரியத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எந்த காரியத்தை? விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு நாளிலே நான் என் கர்த்தரை சந்திக்கும் போது இயேசு இந்த காரியத்தை பற்றிலாம் என்னிடத்துல கேட்க மாட்டார், நீ சாப்பாடு கொடுத்தியா, வீடு கட்டினியான். ஆனால் இந்த பூமியிலே அவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நான் என்ன செய்தேன் என்று மட்டுமே கேட்பார். நான் பலுகி பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கும் முக்கிய கனி
அதுவே அவருடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக நாம் அந்த தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென்.